ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் செஷன் மார்க் அப் பார்த்தோம். இப்போது மார்க் டவுன் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ப்ரைஸிங்கில். இதில் ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. அதில் வந்து மார்க் டவுன் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அண்டு ப்ரைஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேலர் வச்சுருச்சிங்களேன். ஒரு ஹோல்சேலர் அவர் வந்து அவருடைய காஸ்ட் வந்து 50 ரூபா ஒரு பீஸ் வச்சிங்களேன். அவர் வந்து ஹோல்சேல் ரீட்டெயிலருக்கு 80 ரூபாயில் மார்க் பண்ணுறாரு. ரீட்டெயில் எவ்வளோக்கு 80 ரூபா மார்க் பண்ணுறாரு. ரீட்டெயிலர் அதை வாங்கி அது வந்து 200 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறாரு. ஓகே, இதில் வாங்கி 200 மார்க் பண்ணுறாரு. ஒரு 8 மாதம் ஒரு 12 8 to 12 வீக்ஸ் பார்க்குறாரு. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா குறைக்கிறாரு, ஒரு 20% குறைக்கிறாரு. 20% 150க்கு குறைக்கிறாரு. ஆனாலும் வந்து அவர் வந்து போகல. அப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு 10% குறைக்கிறாரு. 10 to 15% குறைக்கிறாரு. குறைஞ்ச உடனே அது வேலைக்கு போயிடுது. ஸோ இஸ் மார்க்கிங் டவுன். ஸோ நம்ம அவர் புஷ் பண்ணுற வரைக்கும் மார்க் அப் முடித்து மார்க்லேருந்து மார்க் டவுன் அப்படியே கொஞ்சம் குறைச்சி அதை விற்கிறாரு. ஸோ இது ஒரு சைடு மார்க் டவுன். ஸோ நம்ம சிலதெல்லாம் வந்து ஜனங்க எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, எப்படி வேல்யூ பார்க்குறான்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ரியலி சைக்காலஜி டெஸ்ட் மாதிரி தான் அது. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் டவுன் பண்ணி புஷ் பண்ணோம். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட் இது. இப்போ இந்த லீடர் ப்ரைஸிங் அப்படின்ற லீடர் ப்ரைஸ்னாக்கா அங்கே வந்து என்ன யார் அங்கே மார்க்கெட் லீடர் யார், அவர் என்ன ப்ரைஸில் விற்கிறாரு அதே துணியை அப்படின்னு அதே பொருளை விற்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் வந்து அப்படியே நம்ம வந்து லீடர் ப்ரைஸிங் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரைஸ் தான் விற்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் சொன்னதான் விலை. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னபூர்ணா ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன விலை விற்றாலும் விலையை பார்க்காத ஜனங்க அங்கே போய் அவங்களோட வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, அது குட் குவாலிட்டி, குட் ஸ்டஃப்பு, குட் டேஸ்ட்டு. அதே மாதிரி பேக்கிங் கூட நீட்டாக அட்டை பாக்ஸ்லாம் ஃபிக்ஸ் இது பண்ணுவானுங்க. எல்லாமே ஹைஜீனிக்காக செய்கிறாங்க. அதனால் அது பிராண்ட் ஒரு இமேஜ். என்ன ஹோட்டல் வந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் வந்தாலும் இந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அங்கே கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இட் ஹஸ் காட் இஸ் ஓன் இமேஜ். இமேஜ் என்ன அது எஸ்டாப்ளிஷ்டு குவாலிட்டி, ஸ்டஃப்பு, பேக்கிங்கு, சர்வீஸு எல்லாம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே எல்லா சமயத்தும் லீடர் ப்ரைஸிங் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெரிய ஆளை தான் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை, ஒரு பர்சனலைஸ் சர்வீஸு, ஒரு இமேஜ் கிரியேட் வச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை கொஞ்சம் எப்படி முன்னுக்கு நீங்கள் செய்யலாம். அது ஒன்று. அதே மாதிரி பிலோ மார்க்கெட் ப்ரைஸை மார்க்கெட் ப்ரைஸோடு நான் விற்றுட்டா எனக்கு விலை போகும், நான் புஷ் பண்ணேன் அப்படின்னா அதுவும் கஷ்டமான காரியம். ஏன்னாக்கா நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று விலையை ஏற்றலாம். விலையை அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது. ஆனால் விலையை குறைச்சா வால்யூம் ஏற்றணும், அப்போ தான் ப்ராஃபிட் வரும். ஆனால் வால்யூம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா டைமும் ஏற்றவே முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் விலையை குறைச்சிங்கனாக்கா நீங்கள் மற்ற சர்வீஸ் எல்லாம் குறைச்சிடணும், மற்ற செலவெல்லாம் குறைப்பீங்க. இப்போது ஆஃப்டர் சர்வீஸ் டெலிவரி, அப்போது இன்ஸ்டாலேஷனு, சர்வீஸ் டெலிவரி, சர்வீஸு, ஹோம் டெலிவரி, இதெல்லாம் குறைச்சிடுங்க. அது குறைஞ்சாலே உங்கள் பேர் கெட்டு போயிடும். அது ரொம்ப கஷ்டம். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸோட குறைச்சி வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு வேறு. நீங்கள் பார்த்து செய்யணும். எனக்கு இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் குறைக்கும் போது என்ன பண்ணுங்க, இந்த வால்யூமை ஏற்றணும், சேல்ஸை. அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது. ரெண்டாவது, இந்த எப்போவுமே ஹையர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. அப்போ சில காஸ்ட்லாம் கண்டிப்பாக குறைப்பீங்க, சில செலவெல்லாம் குறைப்பீங்க. ஹோம் டெலிவரி குறைச்சிடுவீங்க, சர்வீஸ் குறைச்சிடுவீங்க, இன்ஸ்டாலேஷன் குறைச்சிடுவீங்க. இப்போ இதெல்லாம் போச்சுன்னா உங்கள் பேர், உங்கள் இமேஜ் கெட்டு போயிடும். சேல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் புஷ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். எல்லா சமயம் பிலோ மார்க்கெட் ப்ரைஸ் தான் வித்தா சேல்ஸ் புஷ் பண்ணிடலாம், நம்ம நிறைய வால்யூம் போவோம்னா நிறைய வால்யூம் அவ்வளோ சீக்கிரம் நினைக்காமலாம் போகாது. அப்புறம் அந்த சர்வீஸ்லாம் எக்ஸ்பென்ஸ்லாம் ட்ரிம் பண்ண சமயத்தில் அந்த இப்போ எக்ஸ்ட்ரா சர்வீஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸு, இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் குறைக்கும் போது கஸ்டமர்ஸ் வரமாட்டான். எனக்கு அங்கே கிடைக்கும் போது ஏன் இங்கே வரணும்? ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ். ஓகே, இதுதான் வந்து மார்க் அப் ஏற்கனவே பார்த்தா மார்க் டவுன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ டில் வி மீட் அகெயின், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். Thank you for listening.